வெல்கம் டு சேனல். அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டாப் காலேஜஸோட ரிவ்யூ நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வருஷம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காலேஜ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கேம்பஸ் லைஃப், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பாத்தீங்கன்னா கோர்சஸ் என்ன ஆஃபர் பண்றாங்க, அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபீல்ட் சிட்டிஸ்ல என்ன மாதிரி இருக்கும், ஃபேக்கல்டி என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் அடுத்ததா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்லாம் எப்படி இருக்கும், TNEA 2025 ரவுண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சீட் ஃபில்லிங்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப் பொறுத்த வரைக்கும் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 2008 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா, காலேஜோட கேம்பஸ் சைஸ் பொறுத்த வரைக்கும் 11 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லொகேட் இருக்கு. அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 11 ஏக்கர்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் சரவணப்பட்டி, கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா TNEA கோட், கவுன்சிலிங் கோட், ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பொறுத்த வரைக்கும் 2751 கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் போய் அண்ணா யூனிவர்சிட்டியில, சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா அக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா NACல அக்ரிடேட் வாங்கியிருக்காங்க, NBAல அக்ரிடேட் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, NBAல சில கோர்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இந்த காலேஜ் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ICT என்வலோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டு அண்ட் ப்ராஜெக்டரை வச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததான் ஃபுல் வைஃபை கேம்பஸா இருக்கு. ஓகேங்களா, ஃப்ரீ வைஃபை கேம்பஸா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி லேப், பிசிக்ஸ் லேப், இந்த மாதிரி செப்பரேட்டான வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு லேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா சென்ட்ரல் லைப்ரரி. ஓகே, லைப்ரரி பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ற வகையில எக்ஸாம் டைம்லயும் ரெஃபர் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா புக் கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா செப்பரேட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கும் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபுட்டும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மெஸ்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ டைனிங் மெஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட். ஓகேங்களா, அதாவது டேஸ் கலருக்கான ஃபுட் கோர்ட்டும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அது மாதிரியான 24/7 வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியும் உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்துதான் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ATM ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 24 hours உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் ஜிம்னாசியம், ஃபிட்னஸ் சென்டர் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டோர் கேம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் சுத்தி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன்ல வந்து பொறுத்த வரைக்கும் 9 மியூசிக் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அண்ட் PG கோர்சஸ் 3 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி கோர்சஸ்ல உங்களுக்கு சிவிலா இருக்கட்டும், மெக்கானிக்கல் அண்ட் EEE, ECE, CS இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேக்கல்டி எல்லாம் ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா, ஃபேக்கல்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 150க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டியான ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. PhD முடிச்ச ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா ME முடிச்ச ஸ்டாஃப், MTech முடிச்ச ஸ்டாஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.